அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய வீட்டில் இருக்கின்ற தீராத கஷ்டங்கள் தீர்வதற்கு, வறுமை அகலுவதற்கு, கண் திருஷ்டிகள் நீங்குவதற்கு தினமும் இந்த 2 மந்திரங்களை வீட்டில் நீங்க ஒலிக்கச் செய்தாலும் சரி, படித்தாலும் சரி, இந்த 2 மந்திரங்களை தவறாமல் தினமும் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் நீங்க ஒலிக்கச் செய்யலாம். அந்த 2 மந்திரங்கள் என்னென்ன அப்படின்றத இப்பொழுது பார்க்கலாம். காலையில ஒலிக்க செய்யக்கூடிய மந்திரம், அதாவது காலையில 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள இந்த ஒரு மந்திரத்தை வீட்டுல ஒலிக்க செய்யுங்கள். காயத்ரி மந்திரம். இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. எந்த ஒரு வீட்டில் இந்த மந்திரம் ஒலிக்கின்றதோ அந்த வீட்டுல கஷ்டங்கள் இருக்காது, நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றதே இருக்காது. இதை தினம்தோறும் நீங்க ஒலிக்க செய்யணும். காலை நேரத்துல தான் இந்த மந்திரத்தை ஒலிக்க செய்யணும். அதே மாதிரி மாலை நேரத்துல தினமும் நீங்கள் ஒலிக்க செய்யக்கூடிய ஒரு மந்திரம், மாலை நேரம் 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள ஹனுமன் சாலிசாவை நீங்க வீட்டுல ஒலிக்க செய்தாலே போதும். உங்களுக்கு வீட்டுல எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதாவது நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சண்டை வராது, ஒரு நெகட்டிவான எந்த ஒரு சிந்தனையும் வராது, குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருக்காது. ஹனுமன் சாலிசா எந்த வீட்டுல ஒலிக்கின்றதோ அந்த வீட்டுல எந்த ஒரு கெட்ட சக்திகளும் அண்டாது. இந்த ஒரு மந்திரத்தை ஒலிக்க செய்யும் பொழுது வீட்டில் இருக்கின்ற கதவை சாத்தி கொண்டு ஒலிக்க செய்யாதீர்கள். நீங்க படித்தாலும் சரி, வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு நீங்க ஹனுமன் சாலிசாவை படிக்க ஆரம்பிங்க. 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் மாலை நேரத்துல ஹனுமன் சாலிசா வீட்டுல ஒலிக்க செய்யுங்க. அப்படி புத்தகம் இருந்தா நீங்களும் படிக்கலாம். காயத்ரி மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். மந்திரங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது, முதன்மையானது அப்படின்னும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதனால தவறாமல் இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 2 சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தெய்வீக எண்ணங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.